ஸ்ரீ கிருஷ்ண பலராமர்கள் குருகுலவாசம் செய்து சாஸ்திரம் பயில சாந்தீபினி ஆச்சாரியரிடம் சென்றார்கள். 64 நாட்களில் 64 கலைகளையும் கற்றார்கள். சஸ்திர சாஸ்திர பயிற்சிகள் முடிந்தவுடன் குரு தட்சிணையாக என்ன சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஸ்ரீகிருஷ்ணன் சாந்தீபினி ஆச்சாரியரிடம் கேட்டான். ஸ்ரீகிருஷ்ணனின் மகிமைகளை ஏற்கனவே கேட்டறிந்திருந்த ஆச்சாரியர், கிருஷ்ணா, நான் சில வருஷங்களுக்கு முன்பு என் மனைவியும் நானும் என் ஒரே மகனுடனும் பிரபாச கஷேத்திரத்திற்கு தீர்த்த யாத்திரையாக சென்றிருந்தோம். அப்பொழுது சமுத்திர ஸ்நானம் செய்யும் போது ஒரு பெரிய அலை என் மகனை இழுத்து கொண்டு போய்விட்டது. இழந்த என் மகனை மீட்டுத்தா, இதுவே நான் கேட்கும் குரு தட்சிணை என்றார். ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் குருவின் விருப்பத்தை நிறைவேற்ற உடனே பிரபாச கஷேத்திரத்திற்கு சென்று சமுத்திரக்கரையில் நின்றார்கள். சமுத்திரராஜனான வருணனிடம் ஸ்ரீகிருஷ்ணன், சில வருஷங்களுக்கு முன்பு நீ சாந்தீபினி ஆசாரியரின் மகனை இழுத்துச் சென்றாய், அவனை திருப்பிக் கொடு என்று கேட்டான். அதற்கு வருணன், பிரபு, அந்த சிறுவன் என் ஆர்ப்பரிக்கும் அலைகளில்